இந்த சின்ன பையன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோடைய தோலை தூக்கி கீழே போடுறான். அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகி அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. அந்த சத்தம் கேட்டு அவன் எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல கீழே அவன் போட்ட வாழைப்பழ தோலே காணோம். உடனே அவன் கிட்ட இருந்து ஒரு ஸ்கேட்டிங் ஷூ எடுத்து அந்த இடத்துல போட்டு பாக்குறான். பார்த்தா அதுவுமே ஒரு போர்ட்டல் உருவாகி அதே மாதிரி மறைஞ்சு போயிடுது. அதனால அவன் என்னடா அதுன்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாடி மேல இருந்து கீழே இறங்கி வந்து அந்த இடத்துல அப்படியே எகிரி எகிரி குதிச்சு பாக்குறான். ஆனா என்னதான் குதிச்சாலும் ஒண்ணுமே நடக்கல. சரின்னு அங்க கீழே கிடக்கிற கல்ல கையில எடுத்துக்கிட்டு மறுபடியும் மாடி மேல ஏறி போய் அதே மாதிரி தூக்கி போடுறான். பார்த்தா அந்த கல்லுமே ஒரு போர்ட்டல் உருவாகி மறைஞ்சு போயிடுது. உடனே இவன் வீட்டுக்கு ஓடி போய் இந்த விஷயத்தை அவங்க அண்ணன் கிட்ட சொல்றான். ஆனா அவனுடைய அண்ணன் இதெல்லாம் நம்பவே மாட்டான். அதனால இவன் அவங்க அண்ணன் வீட்டுல பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆமை குட்டியை எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ள போட்டுறான். அதை போட்டதும் இல்லாம நைட் ஆனதுக்கு அப்புறம் இவனும் போய் அதுக்குள்ள குதிச்சிடறான். குதிச்ச உடனே பார்த்தா இவன் போட்ட பொருட்கள்லாம் அங்கதான் இருக்குது. இவன் அந்த ஆமையை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே இப்ப அவங்க அண்ணனை பார்த்தா சின்ன பையனா இருந்த அவங்க அண்ணன் நல்லா வளர்ந்து போய் வயசான மாதிரி இருக்கான். அவங்க அண்ணன் இவனையும் அந்த ஆமை குட்டியையும் பார்த்துட்டு ஆச்சரியத்துல மயக்கம் போட்டே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுங்களுக்கே புரிய வருது அந்த போர்ட்டல்ல போய் குதிச்சா டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு.